குட் மார்னிங். இது ஃப்ரைடே மினி விலாக். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து கொல்லை வறுத்துட்டு அதை வந்து வேக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மதியானத்துக்கு ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு கூடவே வந்து காராமணி வந்து நாளைக்கு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் ஊற வச்சதுக்கப்புறமா என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கு கூடவே வந்து தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக லேட் ஆகிடுச்சு. பாப்பாவும் வந்து 8 மணிக்கு ஸ்கூல் போகணும், நானும் 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பீக்கங்காய் வந்து கட் பண்ணிவிட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு பீக்கங்காயும் போட்டுட்டு உப்பு மிளகாய் அப்படி மட்டும் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான டிஷ். ஆனால் தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து மட்டும் கொஞ்சமாக வீட்டில் வந்து செஞ்ச கீ வந்து பாட்டி வீட்டிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து போட்டு கொடுத்து ரொம்ப மனமாக இருந்துச்சு. பாப்பாவும் என்ஜாய் பண்ணி 2 தோசையும் ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டாங்க. சாப்பிடும்போது தெரியும் அவள் அழகாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு. அந்த நெய் வாசத்துக்கு அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அவங்க நைட்டு வந்து ஹோம்ஒர்க்கே எழுதலை அப்படின்னு சொல்லி. நான் வந்து லேட் அப்படிங்கிறதால எழுத வைக்கவே இல்லை. அப்புறம் எழுத வச்சுட்டு ஆப்பிள் கட் பண்ணி அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டு நான் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.